அதிபர் தேர்தலில் தமிழ் மக்களின் வாக்குகள் கொள்ளையடிக்கப்பட்டுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார். இலங்கை பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ மட்டக்களப்பில் கட்சியினரை சந்தித்து கலந்துரையாடினார். அப்போது அதிபர் தேர்தலில் தமிழ் மக்களின் வாக்குகள் கொள்ளையடிக்கப்படுவதால் தமிழ் மக்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக முடிவெடுக்க வேண்டும் என்று கூறினார். இலங்கையில் வரும் அக்டோபர் 17ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெறுவதை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது என நீதி மற்றும் சிறைத்துறை அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்டத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இந்த முறை அதிபர் தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வலுவான கட்சியாக செயற்படும் என்றும் கூறினார். அதிபர் தேர்தல் நடைபெறுவதை யாராலும் தடுக்க முடியாது என்றும் அவர் கூறினார். தேர்தல் தேதியை தீர்மானிக்கும் அதிகாரம் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத் நாயக்க ஏற்கனவே தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.